6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் பேப்பபடியன் பேப்பர் படிங்க எங்கட பேப்பபடியன் பேப்பபடியன் வரா வாரா வரா வாரா வரா வந்துட்டேன். இனிய காலை வணக்கம். வணக்கம். தமிழ் பேச மக்களே, ஓ, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுக்கும் சொல்லி போட்டு மக்களுக்கும் சொல்ல தர விட என்ன அன்பான வணக்கம், பண்பான வணக்கம், பாசமான வணக்கம். காலையில கொஞ்சம் நல்ல குளிரும் கூதலும் மழையும். கூதலும் மழையும். குளிரக்கூடையும் குளிரும் என்று சொல்றீங்க. அந்த அளவு குளிருது. அப்படி குளிருதா. அப்புறமா எலிக்காய்ச்சலை பற்றியும் பேசியாக வேண்டும். யாழ்ப்பாணத்துல இன்னும் ஒரு மரணமும் பதிவாயிருக்கிறது. 8ஆக உயர்ந்திருக்கிறது. உதாரணம் தேவை மக்களே, டெங்கும் நீங்க காலையில சொல்லி கண்டிருந்தீங்க. இந்த காலகட்டத்துல மழை என்றால் அப்படித்தான். என்னன்னா பல்வேறுபட்ட நோய்கள் வரும். அந்த நோய்கள்ல இருந்து எங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது எங்களோட கடமை, ஒவ்வொருத்திட்ட கடமை, தலையாய கடமை. என்ன சரியா? நான் இப்ப என்ன மாதிரி இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு போயிருக்கார் போல இருக்கு. அங்கே அவருக்கு அமோகமான வரவேற்பா. அப்படியோ? ஆமாம். அதாவது பொதுவாக இந்த இலங்கைக்கெல்லாம் வரும்போது வெளிநாட்டில இருந்து ஜனாதிபதி ஒருவர் வந்தால் பொதுவா ஒவ்வொரு இடங்கள்ல வந்து அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட பெரிய பெரிய போர்டுகள்லாம் வைப்பார் இல்லையா, கட் அவுட் மாதிரி எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வைக்கப்பட்டு அதாவது மோடி அவர்களுடைய புகைப்படம், இவருடைய புகைப்படம் எல்லாம் ஒன்றாக இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டு இவர் வரவேற்கிற மாதிரி எல்லாம் அங்கே அமோகமான பலத்த வரவேற்பு வழங்கப்பட்டது. நல்ல வெற்றி பெற்று முதலாவதா போயிருக்கார் போல. முதல் பயணம் தானே அவர்கிட்ட. மற்றதுன்னா இப்ப என்ன மாதிரி செய்தி வந்து கிடக்கு. இப்படி இந்திய விஜயத்தை ரணிலையா சீர்குலைக்க முயற்சிக்கிறார் என்ற மாதிரியும் ஒரு செய்திகள் வந்திருக்குது. ஏனென்றா அவர் இதுக்கு முதல் போயிட்டு வந்தார், திரும்பவும் போக போறாரு. ஏதாவது சூழ்ச்சிகள், தந்திரங்கள், நெறிகள் இருக்குதான்னு சும்மா சந்தேகத்தோட அதுல எழுதியிருக்கிறாங்க. பத்திரிகைகள் வந்து நாங்க படிக்கிற கடமை தானே. வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிப்போம். இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக ஜெய்சங்கர் ஜனாதிபதி சந்தித்து முக்கிய பேச்சு, இலங்கை இந்திய உறவு தொடர்பில் நீண்ட நேரம் இருவரும் விரிவான கலந்துரையாடல் என்கின்ற செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக வீரகேசரி பத்திரிகை முற்பக்கத்தில் வந்து கிடக்குது. இந்தியாவுக்கான 3 நாள் அரச முறை விஜயத்தை மேற்கொண்டு 3 நாள். என்னன்னா நேற்று புதுடெல்லியை சென்றடைந்த ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக் நேற்றிரவு இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். புதுடெல்லியில் அமைந்துள்ள ஒரு ஹோட்டல்ல தான் இந்த சந்திப்பு நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. உண்மையில் இந்த சந்திப்பு முடிந்த பிறகு அவருடைய 2வது விஜயம் அப்படின்றது சீனாவுக்கான விஜயமாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சீனாவா? அதே மாதிரி இந்திய விஜயம் சென்றுள்ள ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக் அந்த நாட்டின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் நேற்று புதுடெல்லியில சந்திச்சிருக்கிறார். அவையார் அம்மையாரையும் சந்திச்சிருக்கிறார். அதே மாதிரி இதுக்குள்ள இது ஒரு பெரிய ஒரு பேசும் விழாவா இருக்கு. இலங்கையில சபாநாயகர் அதுக்கு மறுபடி வர போதாம். நாடானியாண்ட ஒரு போட்டியில போதாம். எதிர்கட்சியும் போட்டியில களத்துல குதிக்க போதும். 3 பேராம் களத்தில். அப்ப புதிய சபாநாயகர் தெரிவு நாளைக்கு இடம்பெற போகுதுன்னா ஆளுங்கட்சி இன்று முக்கிய கலந்துரையாடலையும் நடத்த போகுது. ஜனாதிபதி இல்லாத நிலையில ஒரு மீட்டிங் கொண்டு வைக்க போறாங்க போல இருக்கு. ஜனாதிபதி இல்லையா பிரதமர் தலைமையில தான் நிர்வாகம் நடக்கும். அது தவிர நீ பல பேர் பதில் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி போஸ்டுக்கும் இனி அவரோடு விஜித் மற்றது இன்னும் கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க. அதால அந்தந்த இடங்களுக்கு அந்த பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சபாநாயகர் பதவிக்கு எதிர்கட்சியில் இருந்து ஒருவரா என்ற செய்தியும் வந்து கிடக்குன்னா, எனவே அதாவது போட்டி. எனவே அந்த செய்தியும் இன்றைக்கு தாங்கி வந்திருக்கிறது வீரகேசரி முன்பக்கத்துல. கொஞ்ச காலத்திலே பெரிய சர்ச்சை ஆயிடுது சபாநாயகர் நிரூபிக்கப்பட்டது. இப்படித்தானே அவர் நீ கொஞ்சம் பூசி மெழுகிற மாதிரி சொல்லி இருக்கிறார். அதாவது தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை இல்லை என்று நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை உடனடியாக என்னால் திரட்டிக் கொள்ள முடியல, கால அவகாசம் தேவைப்படுது, அதால அந்த டைம் தேவைப்படுறதால நான் இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இதுல இருக்க விரும்பல என்று விலகினதா சொல்றேன். அந்த சொல்லுவாங்க விழுந்தாலும் மீசையில என்ற மாதிரி சொல்லியிருக்கார். டெல்லி சென்ற ஜனாதிபதிக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு செய்தியும் வந்து கிடக்கு. எடுத்துக்காட்டாக செயற்பட்டுள்ளோம் பதில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க சொல்லியிருக்கிறார். அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில எதிர்த்தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க போவதில்லையாம். பத்தியலோ எதிர்கட்சியினர் குறிப்பிடுவதை போன்று ஊழலுக்கு எதிராக இனி கடுமையாக செயற்படுவோம் என்று ஒரு செய்தியும் வந்து கிடக்குன்னா, நேற்று ஒருவர் சொன்னார். அதாவது இப்படி சொல்றார், பாருங்க பதவிக்கு வர்றதுக்காக பொய்யாக கலாநிதி என்னெல்லாம் சொல்லி போட்டிட்டு மக்களை ஏமாற்றி வந்தவர்கள் கொஞ்ச நாள்ல காசு பார்த்த பிறகு திருடனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே.
அந்த மாதிரியும் கதைக்கிறாங்க. அந்த மாதிரியும் கதைக்கிறாங்க. பொதுமக்களை நாளை முதல் யோசனைகளை முன்வைக்கலாம். பொதுமக்கள் நாளை முதல் யோசனைகளை முன்வைக்கலாம் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சொல்லியிருக்கணும். மின் கட்டண திருத்தம் சம்பந்தமாக என்ன பொதுமக்கள் நாளை முதல் யோசனைகளை முன்வைக்கலாம் என்று இந்த பொதுமக்கள் குறைகின்றதான் சொல்ல போறாங்க. வேற என்ன சொல்ல போறாங்க? ஆனா இப்போதைக்கு 6 மாதங்களுக்கு அசையாத தான் கதை இருக்கு. ஆனா ரணிலின் தொங்க பாலத்தில் அனுர மாமல் ராஜபக்ச குற்றச்சாடி இருக்கிறார். தொங்க பாலம் எல்லாம் வார்த்தை கேரண்ட வேறு அதை விடுவோமே நாங்க இப்ப. நாமல் தம்பிட கேக்குறேன், நான் கேக்குறேன். சரி சரி, இப்ப என்னண்டா புதுசா ஒண்ணும் செய்யல, அவட்ட அந்த பாலத்துல தான் வெறும் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனா தொங்க பாலம் வர்றதுக்குரிய ரீசன் காரணம் மெயின் காரணம் வேறன்னு அவருக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போல இருக்கு. 5 பதில் அமைச்சர்கள் என்கின்ற செய்தி நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்கள். ஜனாதிபதி அவருக்கு போன ஆக்களுக்கு தேர்தல் விடயத்தில் தேர்தல் வெற்றியை பார்க்க முடியாதாம். சுமந்திரன் கருத்துக்கு பதிலளித்தார் செல்வம் எம்பி என்கிற செய்தியும் வந்து நடக்கிறது. வரி செலுத்தாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. உள்நாட்டு ரவரி திணைக்கள ஆணையாளர் நீங்களும் வெறி கட்டுறீங்களோ? நீ வெறி கட்டத்தானே வேணும். சரி, அரசாங்கத்தின் உண்மை நிலை வெளிப்பட்டுள்ளது. பொய்யால் தொடர்ந்து மாற்றி நடத்த முடியாது சஜித் பிரேமதாச சொல்லி இருக்கிறார். அதாவது சொன்ன இதையும் இது வரைக்கும் செய்யல. மட்ட குறைப்பாமண்டாங்கள் குறைக்கல. கொஞ்சம் விரிவா பேசுறாரு. பெரிய லிஸ்டே போட்டிருக்காரு. இவ்வளவு சொன்னார்கள் தேர்தலுக்கு முதல்ல, இதுல எதையுமே இது வரைக்கும் செய்யல. ஏப்ரலில் உள்ளூராட்சி தேர்தல் நடத்த எதிர்பார்க்கும் வேற அரசாங்கம் அங்க இந்தியால சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்ப நாட்டு மக்களுக்கு இல்லாத ஒரு குறை. இறக்குமதி செய்யப்பட்ட 3000 மெட்ரிக் டன் அரிசிகள் 70,000 கிலோகிராம் பாவனைக்கு உகந்ததல்ல. வண்டுகள் இருந்ததாமே என்ன? அதுதானே அந்த அவசரமா கேட்கிறோம்ன்றதுக்காக சோதிக்க மாட்டோம், செக் பண்ண மாட்டோம் நினைச்சு அனுப்பிட்டாங்களோ பாத்தீங்களோ? 75,000 கிலோகிராம் பாவனைக்கு உகந்ததல்ல 5200 மெட்ரிக் டன் அரிசி என்று நாட்டை வந்தடையும் என்கிற செய்தி வந்து கிடக்குது. என்னடா, அரிசியே அரசாங்கம் மட்டும் இறக்குமதி செய்யல, தனியாருக்கும் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆகவே இந்த விஷயத்துல யார் இதை பொறுப்பெடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நாங்கள் ஏற்கனவே ரணிலையாட செய்திதான் அதை எழுதியிருக்கிறாங்க. அந்த அனுராவின் இந்திய விஜயத்தை சீர்குலைக்க ரணில் முயற்சியா, அவரது உண்மையை இந்திய பயணம் குறித்து சந்தேகமா, அவரது அண்மையில போயிட்டு வந்தாரு தானே, அதை வச்சு டவுட் பண்றாங்க. மீண்டும் 22ஆம் தேதி இந்தியா செல்ல போகிறாராம் ரணில் ஐயா. சபாநாயகர் பதவிக்கு போட்டி எதிர்கட்சியும் களமிறங்குறதாம். ரணிலுடன் இனி கூட்டில்லை, பிரிந்து செல்லும் பங்காளி கட்சி. தேசிய பட்டியல் பிரச்சனை, தேசிய பட்டியல் அதை போட்டு உடைச்சு இப்ப கடந்த ஜனாதிபதி தேர்தல் உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூட்டணி அமைத்த கட்சிகள் இனி எந்த தேர்தலிலும் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படுவதில்லை என்ற தீர்மானத்துக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க முதல்ல சொன்னீங்க திரும்ப போறாரு இந்தியாவுக்கு. நீ அவர்கிட்ட கேட்டா நான் எப்பவும் போலாம் தானே, நீ எனக்கு நான் பார்லிமெண்ட்ல இருக்கிறேன் இல்லாட்டி எங்க இருக்கிறேன், அவன் எப்பவும் போலாம் தானே சொல்லிட்டு அன்னைக்கு அப்படி கேட்டதுக்கு சொல்றான். அதாவது நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ சனிக்கிழமை இரவு படம் பாப்பீங்களான்னு சொன்னீங்களே, ஹிந்தி படம் இங்கிலீஷ் படம் எல்லாம் பாப்பீங்கன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி படம் பாக்குறீங்களான்னு இப்ப நான் எப்பவும் பாக்கலாம் தானே, சனிக்கிழமை மட்டும் இல்லையே இந்த நாள்லயே பாக்கலாம் தானே. இம்மாத இறுதிக்குள் அனுர சீதா செல்வாராம். அதற்கு முன் இலங்கைக்கு பல விசேட சலுகைகள் கிடைக்குமா, கிடைச்ச சந்தோஷம். அதே மாதிரி புகைப்படம் வந்திருக்கு. அவர் ஜனாதிபதி இந்தியா போன போது அவர் பேஸ்புக்ல எடுத்து போட்டு எழுதியிருக்காங்க. அரசின் பொய்யாட்சி எத்தனை நாட்களுக்கு எதிர்கட்சி தலைவர் சயித் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்தியாவுக்கு முதலிடம் அனுரவுக்கு வரவேற்போம் பாத்தீங்களோ. இந்தியாவுக்கு அதே மாதிரி யாழில் எலிக்காய்ச்சல் மரண மட்டாக உயர்வு, 17 இலங்கையர்களை நாடு கடத்தும் இஸ்ரேல் என்கிற செய்தியும் வந்து கிடக்கு. தையிட்டி விகாரையை உடனடியாக அகற்றவும், வெளிச்ச வீட்டிலிருந்து கடற்படை வெளியேற வேண்டும் என்று கட்டமிடப்பட்ட செய்தியா வந்திருக்கு. இஸ்ரேல் வெளியேறது சம்பந்தமா இஸ்ரேல் இருந்து இலங்கையர்களை வெளியேற்றாங்க. தொழிலுக்கு சென்றவர்கள் என்ன செய்யறாங்களா? அங்க தொழில் ஒப்பந்தத்தை மீறிய 17 இலங்கை சேர்ந்தவர்கள் நாடு கடத்துறாங்க. ஒப்பந்தத்தை மீறி இருந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி இது என்னன்னா, அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை மீறல் 300 வர்த்தகர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்களா. இலங்கைக்கான ஐநாவின் உதவி தொடருமா? முட்டைக்கும் கட்டுப்பாடுன்னு சொல்லிருக்காங்க. 30 ரூபா நடக்குமா? காலத்தில் முட்டை 35 ரூபா இருக்குமா? இப்படி சொல்லப்படும் போது போய் செக் பண்ணி பார்த்தா இருக்காது, முட்டையே இருக்காது, முட்டையும் இருக்காது, விலையும் அதிகமா தான் இருக்கும். சரி, என்ன ஏதோ சந்தோஷம், பண்டிகை கொண்டாடுங்க, போட்டு வரேன்னா நாளைக்கு சந்திப்போம். நன்றி, பாய், டாடா. பேப்பர் படியம் போலாம்.